கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜூலை 13, 2026. நம்ம வழக்கம் போல ஈரான் அமெரிக்காவை பற்றி பேசிட்டே இருக்கோம். அது ஒரு முடிவுக்கு இந்த வர்ற மாதிரி இருக்கு, ஆனால் வரமாட்டேங்குது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் அதை பற்றின அப்டேட் பேசிட்டே இருக்கோமா. இப்போ நேற்று நைட்டு ஆக்சுவலாக இப்போன்னு என்ன, நேற்று நைட்ல இருந்து ஈரான் பயங்கரமாக தாக்கியிருக்காங்க அமெரிக்காவோட பேசஸ் எல்லாத்தையும். ப்ளஸ் டெல்லவீவ் குறி வச்சு நிறைய அடிச்சிருக்காங்க. அதுக்கான வீடியோஸ் நிறையா வருது. அது ஃபேக்ட் செக் பண்ணும்போது சில வீடியோ உண்மைன்னு வருது. அதுக்கப்புறம் இந்த இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட யூதர்கள் சம்மந்தப்பட்ட செய்தி சேனல்களில் பார்த்தீங்கன்னா, டெல்லவீவ் இஸ்ரேலில் ஈரான் அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு ஒட்டுமொத்தமாக என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு கரண்ட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு வழக்கம் போல் நம்மளுடைய சகோதரர் உலக செய்திகளின் சூப்பர் ஸ்டார் தோழர் சுஃபியான் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நம்ம ரெகுலராக நிறைய செய்திகளை சேகரித்து போகிறதுக்கு வசதியாக இருக்குது. ஸோ உங்களுடைய லைக் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. ஓகே, இப்போ அவரை வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். வாங்க சார். வணக்கம். நீங்கள் சொன்ன மாதிரி டெல்லவியை பற்றிய தகவல் என்கிட்ட இல்லை. அது நீங்கள் இப்போ அடுத்து சொல்ல போறீங்க. சொல்லுங்க. ஆமாம், முடியும் போது ஒன்றா சொல்லுவாங்க. உனக்கு டெல்லவியை பற்றிய தகவல் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். ஆமாம். அதுக்கு முந்தி பொதுவாக இந்த வார் நிலவரத்தை பார்ப்போம். டெல்லவி உள்ள தகவல் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. நீங்கள் சொன்னதான் கரெக்ட். ஆனால் அடிக்கப்பட்டது உண்மையாக இருக்கலாமோ என்று உறுதி செய்யப்படவில்லை. வந்ததுல ஒரு 7-8 வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் பார்த்தேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுல சில இதை ஃபேக்ட் செக் பண்ணும்போது இது ஃபேக்குன்னு வருது, சில இது யா இட்ஸ் ட்ரூ அப்படின்னு வருது. இல்லை, அது நம்ம அதை விட அது நீங்க சொல்றது உண்மைதான். அதை விட நம்ம அந்த தலைமை உண்மையான சரியான தலைமா இருந்தா கரெக்டா இருக்கும். இல்ல, அவங்க எதையுமே வெளியே விடுறதே இல்லை. அவங்க விட மாட்டாங்க. ஆமா. இப்போ உதாரணத்துக்கு கிரஷ் போன்ற தளங்கள், அதே மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்துஸ்தான் டைம்ஸ், பிபிசி, இந்த மாதிரி முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லணும். இஸ்ரேல்ல ஈரானோட மிசைல்ஸ் பயங்கரமா அடிச்சிருக்குங்கிறதுக்கு ஒரு ஒரு நம்பகமான தகவல் என்ன தெரியுமில்ல? லெபனான்ல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். ஓகே, அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல லெபனான்னா அந்த பார்டர்ல. ஓகே, அது இஸ்ரேலோட வடக்கு பக்கம், லெபனானோட கிட்டத்தட்ட தெற்கு பக்கம். அங்க பார்டர்ல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல அங்கிருந்து மிசைல் வருது. அதை எடுத்து ஓகன்னு மேரேஜுக்கு வந்தவங்க எல்லாம் இஸ்ரேல் அடிக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அது இப்ப எடுத்தது எங்க மேரேஜ் லெபனானோட தென்பகுதியில. அப்போ அது அடிக்க போறது அப்படியே நேர போச்சு அப்படின்னா, அது கிராஸ் பண்ணி போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட டெல்லவிவோ அல்லது லெபனான்ல இருந்து ஏவப்பட்டது. இல்ல ஈரான்ல இருந்து வருது. ஈரான்ல இருந்து வருது. நிறைய ஒரு பேரேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, பேரேஜ்னு சொல்லி எக்கச்சக்கமா மழை மாதிரி வருது, நிறைய வருது. அது பேரேஜ்னா தொடர்ந்து வந்துட்டே அதை வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ பண்ணா இப்போ நேத்து மேரேஜ் நடந்த இடத்துல இப்ப உதாரணத்துக்கு இங்க கிராஸ் பண்ணி போகுது. ஆமா, இல்ல இது இஸ்ரேல், இது லெபனான், ஒரே பார்டர். இப்ப இங்க இருந்து மேல எடுக்கிறாங்க, ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்கு உள்ள போகுது. அப்படிங்க சொன்னா கணக்கு கரெக்ட் தானே? அப்போ இது கரெக்டான விஷயம். கரெக்ட் தானே? ஆனா சில வீடியோக்கள் நான் ஃபேக்ட் செக் உள்ள போடும்போது நோ இட் இஸ் ஃபேக், இட் இஸ் ஓல்டு அப்படின்னு வருது. ஆனா அதனாலதான் என்கிட்ட அந்த இஸ்ரேலுக்குள் தாக்கிய செய்தி இல்லை. அதை நான் அப்படி சொல்லிட்டேன். இருக்குது ஆனா இல்லை. சரி. ஆனா ஆதாரபூர்வமான செய்தி என்னன்னா, ஓமனுக்கும் ஈரானுக்கும் இடையிலே மோதல் தனி ஆரம்பித்து விட்டது. ஏன் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா, ஓமன் இதுகாரமும் ஈரானுக்கு வாய்ப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அமெரிக்கா பிளவை ஏற்படுத்தி ஒரு புதிய வழியை உருவாக்கலாம். ஆமா, இந்த ஹர்முஸ் பக்கத்துல ஹர்முஸ்ல மூன்று வழி. ஒன்னு தெற்கே, ஒன்னு மத்திய வழி, இன்னொன்னு ஓமன் கிட்ட வழியே இல்ல. அமெரிக்கா என்ன செய்து வேண்டுமென்றே அந்த வழியை உருவாக்கி சங்கடத்தை ஏற்படுத்தி போற ஆரம்பிச்சது இதுதான். இதனால இப்போ ஓமன் தாக்குதலுக்கு உள்ளானது. ஓமன், ஆமா, பஹ்ரைன், கத்தார், இந்த நாடுகள் அமெரிக்க நிலைகளை ஈரான் துவம்சம் செய்து விட்டார். இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லிடுறேன். ஓமன்ல அமெரிக்க நிலைகள் ஏதோ அந்த போர்ட் இருக்கு பாத்தீங்கல்ல, அந்த ஏரியால இருக்கிற அமெரிக்க நிலைகள். யுஏஇல தாஃப்ரா ஏர்பேஸ் நேற்று சரியான அடி. ஓகே, யுஏஇ, கத்தார், யுஏஇ பத்தி இப்போ யுஏஇ அதாவது என்ன நாடுனா ஓமான், யுஏஇ, கத்தாரு, பஹ்ரைன், குவைத்து, ஜோர்டான், இந்த 6 இடம் பிளஸ் இஸ்ரேல். இப்ப
அல் உதீது தளம் ஏறக்குறைய காலி ஆயிட்டுன்னு வருது கத்தர்ல. அதான் அதுல நீங்க சொன்ன மாதிரி கத்தார் சொன்னீங்க இல்லையா, கத்தர் சொன்ன அல் உதீது தளத்துல ஒரு பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தி கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய தளம் விமானங்கள் முழுமையாக நிறுத்தி வைக்கப்பட்ட, இனி நிறுத்தவே முடியாதுங்கிற லெவலுக்கு ஆக்கிட்டாங்க. நிறுத்த முடியாது, ரன்வே கிடையாது, எல்லாத்தையும் ஆக்கி சோழி முடிச்சிட்டாங்க. ஓகே. அதனால ஈரான் வந்து பிரிசிசிவ் அட்டாக், ரொம்ப துல்லியமான அட்டாக் பண்ணனால இப்போ கத்தர் காலி. பஹ்ரைன் உங்களுக்கு ஏற்கனவே அன்னைக்கே பேசிட்டோம். இப்ப வரைக்கும் அடிச்சிருக்காங்க, நேற்று நைட் வரைக்கும் அடிச்சிருக்காங்க. அந்த ஃபிளீட் 5 இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஷேக் ஈசா ஏர் பேஸ் இருக்குல்ல இருக்கட்டும், அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு செய்தி எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு. இது வரைக்கும் நேத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஈரான் பிரியம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி ஒரு தற்காப்புக்காக நாங்க அடிக்கிறோம்னு இது வரைக்கும் அடிச்சதே இல்லை. இது வரைக்கும் ஈரான் அடிக்காதுங்கிற நம்ம சொல்லிக்கிட்டே இருந்திருக்கோம். ஆனா பிரியம்டிவ் ஸ்ட்ரைக்ங்கிற பேரே வராது, கிடையாது. அது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு தான் உண்டு. ஆமா. ஆனா நேத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிரியம்டிவ் ஸ்ட்ரைக் வந்து குவைத்தை போட்டு தாக்கியிருக்காங்க, தாளிச்சிருக்காங்க. இதுக்கு இடையில குவைத்துல பிரியம்டிவ் ஸ்ட்ரைக்ல காலியானது என்னன்னா, ஏராளமான மோனிஷன்ஸ், அதாவது ஆர்சனல் மோனிஷன்ஸ், வெடிகுண்டு கிடங்குகளை, வெடிகுண்டு ஆயுத கிடங்குகள். அது யாரு? அமெரிக்கா தானே, அமெரிக்காவோட வெடிகுண்டு கிடங்குகள் மற்றும் ரேடார் கருவிகள், அமெரிக்காவுடைய முக்கியமான ரேடார் கருவிகள், பஹ்ரைனுடைய கட்டளை தளங்கள், சென்காம் பஹ்ரைன்ல இருக்கு. ஏற்கனவே நம்ம 5th ஃப்ளீட் கடற்படை தான் சொல்லியிருக்கோம். இல்ல, கடற்படையும் ஷேக் ஈசாவோட இதுன்னு சொல்லியிருக்கோம், ஏர்பேஸ் சொல்லியிருக்கோம். இது அல்லாம MQ விமானங்கள், ரகசிய உளவு பார்க்கும் FA வச்சிருக்கிற ஜோர்டானையும் காலி பண்ணிருக்காங்க. இப்ப என்ன செய்தி சர்வதேசத்துல கிடைச்சிருக்குன்னா, இனி அமெரிக்காவுக்கு மத்திய கிழக்கில் இடமே இல்லை. சரி, இன்னொரு கேள்வி இருக்கு உங்ககிட்ட. இப்ப அடிச்சதுல 6 அமெரிக்க வீரர்கள் அவுட்டு. நிறைய பேர் இருப்பாங்க. இல்ல, இப்ப அதாவது வெளியில அபிஷியலா அது பத்தின செய்தியும் வந்து நமக்கு அந்த இது கிளிப்பிங் இருக்கு. அதை பத்தி சொல்லுங்களேன். இல்ல, அதான் இது முடியும் போது ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். சரி, இப்போ ஓமன் மீதான இந்த தாக்குதல் எதுக்கு நடப்பட்டது என்பதை நம்ம புரிந்து கொண்டாலும், ஓமனுக்கு அப்பாஸ் அராக்சி சென்று பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஆமா, ஏன்பா நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கோம், இந்த பக்கம் நீ இருக்கா, அந்த பக்கம் நான் இருக்கேன், ஓகே, நாம ஒற்றுமையா இருந்தாதானே அவன் நம்ம இந்த ஊரை விட்டு அனுப்ப முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வந்தாலும், ஓமன் அமெரிக்காவுக்கு சாதகமான ப்ரோ யுஎஸ் பாலிசி எடுத்த நிலையில் உளவு அமைப்பு ஒரு தகவலை இன்டெலிஜென்ஸ் கொடுத்துட்டாங்க ஈரான்ல இருந்து. ஓகே, ஓமன் வந்து அவனுக்கு வாய்ப்பா இருக்கான், நீ என்ன பேசினாலும் விலைக்கு ஆகாது சொல்லி அது உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் ஓமனை பெர்சனலா தாக்கிறான். இதுவரைக்கும் ஓமன் தாக்குதலுக்கு உள்ளாகல. ஓமன்ல புதைதா, அவர் பேரு புதைதா, ஏதோ ஒரு புதைதா, அவர் பேர் வந்து முடியும் போது ஏதோ ஒரு முடியும். ஓகே, சரி, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆகவே இப்போது ஓமனுடைய தளவாடங்கள், ஓமன்லயே அமெரிக்கா பேசிருக்குங்க இருக்கு, சொல்லிருக்கேன். ஏன் நமக்கு அதை பத்தி தெரியாம போச்சுன்னா, ஓமன் தாக்குதலுக்கே முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும், ஓமன்ல வந்து அமெரிக்கா தளங்கள் இருக்கு. ஆனாலும் என்ன அப்படின்னா, மத்தியஸ்தம் பண்றேன், அதனால என் நாட்டோட தளத்தை நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முதல்ல இருந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல ஓமன்ல என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்க கப்பல்களுக்கு பியூஎல் நிரப்பக்கூடிய மிக முக்கிய ஸ்டேஷனே அங்கதான் இருக்காங்க. அதைத்தான் வந்து அடிச்சிருக்காங்க ஓமன்ல. பம்பிங் ஸ்டேஷன் எங்க தெரியுமில்ல, அந்த சலாலாவா அல்லது சோகார் இது சீ போர்ட் இருக்குல்ல, அதுக்கு பக்கம் வந்து இவங்க அமெரிக்காவோட ஃபிளைட்டுக்கு ஃபியூல் ஃபில்லப் பண்ணக்கூடிய இடம் இருக்குல்ல, அதைத்தான் போட்டு தாக்கியிருக்காங்க. என்ன ஐடியான்னா, அமெரிக்கா வந்து ஒண்ணு கப்பல்ல வா, ஓகே, இல்ல இந்த ரீஜன்ல எந்த இடத்துல இருந்தும் உனக்கு வந்து இடம் கிடையாது, ஓகே, கப்பல் அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்போ அது தகவல் வந்துச்சுல்ல. ஆமா, அதுவும் வந்தது. இவன் அடிச்சதுக்கு அப்புறமும் கப்பல் வந்து உள்ள நெருங்குற போது இவங்க வந்து நெருங்குறதுக்கு முன்னாடி இந்த இது எடுப்பாங்க தெரியுமா, ட்ரில் எடுப்பாங்கல்ல, அது மாதிரி கப்பலை தாக்குறதுக்கு ட்ரில் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஓமன்ல கப்பலுக்கு எரிபொருள் நிறுத்த வேண்டிய ஸ்டேஷன் அடிச்சிட்டாங்க. இப்ப பாக்கர் கலிபாப் ஒரு விஷயத்த சொல்றாரு, ஓமனை ஏன் அடிச்சோம் அப்படிங்கறத சொல்றாரு. 5வது சரத்து இந்த ஒப்பந்தத்துல இருக்கு, 5th பாயிண்ட், இந்த கான்ஸ்டிடியூஷன், அந்த அவங்க சொன்ன அந்த அமைப்பு, அரசியல் அமைப்புனா எல்லாத்துக்கும் ஒரு அமைப்பு இருக்கும். இதுல 5வது பாயிண்ட்ல ஹெர்மூஸ் வளைகுடாவின் மட்டும்தான் சரக்கு போகணும், ஆனா நாங்க பணம் வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நாங்களும் ஓகே அவர் சொல்றாரு பக்கர் கலிபா. இதுதான் அக்ரிமெண்ட். அப்படி இருக்கும்போது
நீ எதுக்கு அளவு பண்ணா, அவன் எதுக்கு வந்து புதிய வழியை உனக்கு இது பண்ணா அப்படின்னு பக்கர் கலிபா கேள்வி ஓமனுக்கு வந்து கேள்வி கேட்கிறாரு. ஓமனை கேட்கிறாரு. அமெரிக்கா அந்த வேலை செய்வான். அமெரிக்கா அந்த வேலை செய்தாலும் ஓமன் அமெரிக்காவோடு இணைஞ்சி ஒரு புதிய பாதையை உருவாக்கி ஒட்டுமொத்தமா இந்த அக்ரிமெண்ட் had been dismantled by US conspiracy plan theory behind the screen. ஓகே, இதுதான் நடந்துச்சு. நாங்க காசை வழங்கல. யாரும் சொல்றாரு நாங்க காசை வாங்கலையேங்க. ஏன்னா 60 நாளைக்குள்ள நாங்க ஃப்ரீயா தான் விட்டோம். ஆனா இப்படி போங்கப்பான்னு சொன்னா அவன் அங்க போய் எங்களை நிற்கதியா ஆக்குவதற்கும் எங்களுடைய கை சரக்கை எதுவுமே இல்லாமல் காலி செய்வதற்கு அமெரிக்கா அந்த நிலவை உருவாக்குனா. ஓமன் கைவாக்கு போனது அடி. யார் சொல்றா? ஓகே, இவர் கலிபாப் சொல்றாரு. கலிபாப் நேத்து நண்பர் அங்க இருக்கிற வளைகுடால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான, இது ரொம்ப விவரம் தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட நேற்று நைட் ரொம்ப நேரம் பேசி போன்ல உங்களுக்கு போன்லன்னா அது வந்து நேரடி போன்ல இல்லாம அது ஒரு மாதிரி போன் அங்க அதுல பேசிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்ன முக்கியமா சொன்னது என்ன தெரியுமில்ல, அவங்களுக்கு வந்து எப்படின்னா அமெரிக்கால இருந்து நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கும். இங்க சவுதியில எங்கெங்கெல்லாம் அடி வாங்கியிருக்கு அங்கெல்லாம் போய் இதெல்லாம் வேலையை பாருங்க சரி அப்படின்னு அதுல பாத்தீங்கன்னா வெளியில வந்த செய்தி இருக்குல்ல, அவங்க வந்து ராஸ்தனூரால அடிச்சாங்க. ராசல் கைபாவா ராஸ்தனூரா எங்க சவுதி அரேபியா சவுதியில ஓகே அடிச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது வந்து வெறும் 10% தான். இன்னும் 90% அங்கங்க அடிச்சிருக்காங்க. பிளஸ் என்னன்னா அமெரிக்காவோட பிளானு அப்புறம் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, ஒன்று இப்போ வந்து சவுதி அரேபியாவோட என்ன டீட்டெயில் சொல்லிட்டு நான் விளக்கம் கரெக்டாக இருக்கும். சவுதி அரேபியாவோட ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லி அது வந்து இந்த பெர்ஷியன் கல்ஃபோட இருக்கு. தமாம், தஹரான் ஏர்போர்ட்டு, அல் அசா, அப்கைக்கு, ராஸ்தனூரா இப்படின்னு வரிசையா இப்படி இருக்கு. ஓகே, அந்த இடத்துல இருந்தா கப்பல்ல போய்கிட்டு இருந்துச்சு. அது இவங்க பிரச்சனை வந்த உடனே என்னாச்சு, அது வந்து அங்க வந்து ஒரு மிகப்பெரிய பைப் லைனு, ஒரு பெரிய குரூப் ஆஃப் பைப் லைன் என்ன பண்ணாங்கன்னா இங்கிருந்து 1400 கிலோமீட்டரு சவுதியோட உள்ள கிராஸ் பண்ணி அந்த பக்கம் யான்பு இருக்கு இல்லையா, அந்த சைடு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இங்க பிரச்சனை வச்சு இங்க எனக்கு இது போக வேண்டாம், நான் வந்து ரெட்சியில இருந்து நான் ஏத்திக்கிறேன், இங்க உற்பத்தி ஆகும் ரிஃபைன் பண்ணும் அங்க ஏத்திக்கிறோம் அப்படின்னு அந்த பைப் லைன் போட்டாங்க. யுஏ என்ன பண்ணா, இங்க மேலேருந்து வரும்போது எப்படின்னா நமக்கு ருவைஸ் அப்படின்னு சொல்லி ஏரியா இருக்கு அபுதாபியில, ருவைஸும் முக்கியமான இடங்கள் இருக்கு. அதுல இருந்து காலித் சீபோர்ட் அதுல இருந்து ஏத்தணும். அதுல ஏத்தாம பிரச்சனை, அது வந்து ஏத்தனா ஹர்மோஸ் வழியா போகணும். அதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, உள்ள கூடி பைப் லைன் போட்டு ஃபுஜேரா வரைக்கும் வெரி குட் கொண்டு வந்து நாங்க வந்து கல்ஃப் ஆஃப் ஓமான்ல ஏத்திக்கிறோம் வெரி குட் அப்படின்னு. அப்புறம் ஓமான் சைட்ல நீங்க சொன்னீங்கல்ல, இது வந்து இந்த ஒன்லி 8 கிலோமீட்டர் ஹர்மோஸ் 8 கிலோமீட்டர் இருந்த அந்த வழித்தடத்தை விட்டு ஓமான் சைட்ல கொஞ்சம் சரி பண்ணி நாங்கள் வந்து கப்பல் ஓட்ட ஆரம்பிச்சாங்கல்ல. ஈரான் ஏற்கனவே என்ன பண்ணாங்க இப்போ இல்லை, ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னா அந்த சவுதி அரேபியோட பைப்லைன் இருக்குல்ல அதை அடிச்சிட்டாங்க. சோழி முடிஞ்சுதா? ஆனா அதை வந்து ஈரான் வந்து சவுதி லைன் அடிச்சிட்டான். ஈரான் வந்து சவுதி, ஏன்னா நீங்க வந்து ஹர்மோஸ் விட்டு போட்டு நீங்க தனியா எப்படி போவீங்க? நீங்க முதல்ல இதுக்கு ஒரு தீர்வு வரட்டும். அதாவது ஈரான் என்ன முடிவுக்கு வந்துட்டான்னா, ஒண்ணு குடிப்பேன் இல்லைன்னா கொட்டிக்க வைப்பேன், அவ்வளவுதான். எவனும் குடிக்க விட மாட்டேன். இல்ல என்னன்னா நீங்க என்னை அடிச்சுக்கிட்டு இருக்கான், உங்க தளத்துல இருந்து என்னை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப நான் உன் தளத்தை மட்டும் எப்படி அடிப்பேன்? நான் வந்து என்ன சாகடிச்சா உங்களையும் சாகடிப்பேன் நான் அப்படின்னு அதை அடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபுஜேரா இருக்கு இல்லையா, அந்த போர்ட்ல தான் திரும்ப அடிச்சாங்க. அதான் யுஏ ஃபுஜேரா வந்து நிறைய அடிச்சாங்க. இப்போ ஓமான் சம்பந்தப்பட்டு அடிச்சிருக்காங்க. என்னன்னா இங்க ஹர்மோஸை விட்டுட்டு வேற எங்க நீ போனாலும் அவனே நான் அது அவங்க அமெரிக்காவுடைய கான்ஸ்பிரசிக்கு எல்லாரும் உள்ளாக்குறான். ஆமா, அமெரிக்கா அப்ப என்ன செய்யணும், இவன் நல்லவன்னா சவுதிக்காரன், ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்ல என்ன போட்டிருக்கீங்க, நல்லவன் இல்ல, அவன் நல்லவனா இருப்பான், நல்லவன் இல்ல. அதனால நல்லவன்னா நீங்க ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியே தவறு. இப்ப அவ்வளவு பேரும் சாத்தானிக் ஃபோர்ஸா மாறிட்டாங்க. யுஏஇ யூதர்களோடு கைகோர்த்துட்டான். ஆமா, அதே மாதிரி முகமது பின் சல்மா அமெரிக்காவோட முரண்படுறான். அவன் வந்து பொது நோக்கத்துக்காக அல்ல, தன்னை பத்தி பின்னாடி அப்படின்னு சொல்லி அசிங்கமா பேசினனால அவன் மாறுறான். எகிப்து அவன்கிட்ட வாங்கிக்கிறது, துருக்கி உலகத்திலே பெரிய பச்சோந்தி. ஆமா. ஆக இந்த நிலையில இப்ப நம்ம பேசுற கதைக்கு வந்துரும். வழக்கம் போல் சவுதியும் அடிபட்டு இருக்கிறது. முதல்ல அராம்கோல போட்ட அடி இதுவரைக்கும் தொடவே இல்லைன்னு சொன்ன யுஏஇ இப்ப சாத்தப்பட்டு யுஏஇ அடிச்சிருக்காங்க, அங்க பைப் லைன் அடிச்சிருக்காங்க. அப்புறம் ராஸ்தனூராவுக்கு பக்கத்துல இன்னொரு இடம் இருக்கு, அதுல அதாவது சவுதியோட இடம், அது வந்து செய்தியா வெளியே வரவே இல்லை.
வராது. என்ன அதுல என்னன்னா சரியான அடி பண்ணிருக்காங்க. ஓமனும் புதிதாக அடிக்கப்பட்டுள்ளது. இல்ல ஓமன் வந்து 2 மாசம் முன்னாடி அடிச்சாங்க. அது முதல்ல அது பெரிய பேச்சு இல்ல. ஆனா இப்ப வந்து திரும்ப ஓமனும் இப்ப ஓமனுக்கு அமெரிக்க கப்பல்களுக்கு எரிபொருள் நிறுத்தக்கூடிய ஸ்டேஷன் இருக்கு பாருங்க, அதை காலி பண்ணியிருக்கான். குவைத்தினுடைய வெடிகுண்டு கிடங்குகள் எரிக்கிறது. இப்ப குவைத்துல அடுத்த செய்தி ஒண்ணு வந்திருக்கு. இது வந்து ஆக்சியோஸ். ஓகே. யுஎஸ்னுடைய ஏர்பேஸ் குவைத்துல அல்மினாவில் இருக்கு. அங்க ஏடிஏசிஎம்எஸ் லாங் ரேஞ்ச் மிசைல். ஆமா, ஏடிஏசிஎம்எஸ் லாங் ரேஞ்ச் மிசைல் சிஸ்டம் அங்க இருக்கிறனால which has been disturbed attacked by the Iran attacks அங்க காலி பண்ணிட்டான். எங்க குவைத்துல அல்மினா ஏற்கனவே வெடிகுண்டு. அது அல்லாம குவைத்தினுடைய வட குவைத் பகுதியில் இருக்கக்கூடிய ஆஃப்ஷோர் டெரிட்டரி அது ரொம்ப ஆழமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது. கடல். ஆமா, ஆஃப்ஷோர் கடலுக்குள்ள. அதுல அநேகமா எண்ணெய் வயல்கள் அப்படி இப்படியேதான் எண்ணெய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஆமா, அதாவது இன் டெப்த் அட்டாக். இப்பதான் நேத்துள்ளதான். இப்போ ஆக்சியோஸினுடைய அடுத்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, இப்ப ஆக்சியோஸுடைய மட்ட செய்தி, ஈரானுடைய ஏவுகணை தளங்கள், ஹெர்முஸ் ஜலசந்தி பகுதியில் உள்ள ஈரான் ரேடார் கருவிகள் எவனோ அடிச்சால அமெரிக்கா அதை உறுதி செய்யுது. உண்மைதான், ஈரானுக்கும் ஏராளமான பாதகங்கள் உறுதிப்படுத்துறாங்க. இப்போ ஈரானில் இருந்து வரக்கூடிய ஃபராஸ் நியூஸ் ஏஜென்சி, மத்த நியூஸ் எல்லாம் விட்டு ஈரான்ல இருந்து என்ன சொல்றான்னு அதை படிப்போம். அதுல என்ன சொல்றான்னா, எங்க நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸ் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அமெரிக்கா தொடர்ந்து கெஷம் தீவு தான் பயங்கரமா அடிக்கிறாங்க. சரி, ஓகே. அமெரிக்கா ஈரான் ஹெர்முஸ் ஜலப்பகுதியில் உள்ள ஈரானுடைய ஹெர்முஸ் ஜலசதியில் உள்ள கண்ட்ரோல் கொண்டு வருவதற்கு எதிராகத்தான் இந்த பயங்கரமான தாக்குதலை அவர்கள் அடித்திருக்கிறார்கள். சபாகர், கெஷம் தீவுகள் மற்றும் பந்தர் அப்பாஸ், இன்னும் பல இடங்கள். அவர் கருக்கு வந்து இறங்குவேன் அடிப்பேன். கருக்கு ஏன் வைக்க மாட்டேன்னா, அடிச்சா சப்ளை செயின் வேர்ல்டுல காலியாகும். அது இல்ல, சைனாவோட மேஜர் இருக்கு, அங்க வந்து பெரிய இஷ்யூ வரும். சரி, ஓகே. இப்ப நம்ம இன்னைக்கு முக்கியமாக பேச வேண்டியது, இந்த கெஷம் தீவுகளை ஏன்பா அவன் கை வைக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு தனி வீடியோ போடணும். கேஷம் தீவுல நான் வந்து டீட்டெயில் எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம அப்புறம் பேசுவோம். அதான் இன்னைக்கு இந்த வீடியோ போட்டுறோம். நாளைக்கு கூட கேஷம், நாளை மறுநாள் கேஷம் போடுவோம். கேஷம் தீவு வந்து தனியா வந்து அதோட ஜியோகிராஃபி இருக்குல்ல, அதுல இருந்து டோட்டலா பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கு. இப்போ 12 ப்ராஜெக்ட்ஸ், அமெரிக்காவுடைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த கேஷம் தீவுல இருந்தே தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது. இங்க இருந்தா ஏவி இருக்காங்க. ஆமா, அதை யார் கன்ஃபார்ம் பண்றா, ஈரானுடைய அப்பாயிண்டட் கவர்னர் ஹஸ் பீன் கன்ஃபார்ம்டு. ஈரான் டுக் ஆல் அட்டாக் வந்து இனிஷியேட் ஃப்ரம் திஸ் ஐலண்ட். அப்ப கேஷம் தீவுல தான் எல்லாம் இருக்கு. அதைத்தான் அமெரிக்கா அதை காலி செய்வதற்கு பல திட்டங்கள் போடுது. அது என்ன இருக்குன்னு சொல்லி சும்மா சொல்லிடலாம். கேஷம் தீவுல வந்து மேல மலைகள் நிறைய இருக்குல்ல, கீழே வந்து ஒரு சில மிசைல் சிட்டி வச்சிருக்காங்க. அது பயங்கரம். அது அதை தனியா பேசிடும். அதான் இப்ப இந்த நிலையில இந்த போர் அமெரிக்க அதிபர் நேத்து மறுபடியும் உளறான். தாக்குதல் நடக்கு, ஆனா பேச்சுவார்த்தை ரொம்ப சிறப்பா முடிஞ்சதுங்க. அப்ப என்ன கிறுக்கா? அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொல்றாரு அவரு? எங்களோட சீஸ்ஃபயர் வந்து முடிஞ்சு போச்சு, எங்களோட அக்ரிமெண்ட் சீஸ்ஃபயர் எல்லாம் ஓகே, முடிஞ்சு போச்சு, ரொம்ப க்ளோஸ். ஆமா, ஆனா பேச்சுவார்த்தை தொடரும். அது என்ன கணக்கு? என்ன இல்ல, சீஸ்ஃபயர் ஓவர்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு. ஐ திங்க் இட்ஸ் ஓவர். இல்ல, இதுல ஓவர். அதுக்கப்புறம் உங்களுக்கு 24 பில்லியன் ரிலீஸ் பண்றது முடியாது, இது முடியாது, எதுவுமே நடக்காது. ஆனா இனி வந்து பேச்சுவார்த்தை தொடரும். இது என்ன கணக்கு, என்ன பேசுறோம்? இல்ல, நேத்து பெஞ்சமின் நேதன்யாகு என்ன சொல்றாரு? ஒரு சேம்லெஸ் பெர்சன், எதுக்கும் கவலைப்பட மாட்டார், அடிக்கி தூக்குவாரு. யார? பெஞ்சமின். இவரு ட்ரம்பையா? அவரு வெக்கம், மானம், சூடு, சொரணை. அப்போ நான் அப்படி மொழியாக்க மாட்டேங்கிறேன். அப்ப நம்ம சொன்னமே, நான் ரெகுலரா சொல்லுவேன் கிறுக்கு அதிபர் அப்படின்னா. அவர் வந்து எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, அடிச்சு தள்ளிடுவான். அது மாதிரி ஆளு. ஈரான் வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்றான்னு இவன் யார் நல்லவனு மாதிரி, யாரு நம்ம பெஞ்சமின் நேதன்யாகு இவரு சொல்றாரு. ஈரான் வந்து வாக்க காப்பாத்தணும், வாக்க காப்பாத்தாதான் நீ தானே. இப்ப இவ்வளவுதான் செய்தி இன்னைக்கு. ஓகே, இதுக்கு மேல செய்தி இல்ல. இன்னைக்குள்ள செய்தி நம்ம மறுபடியும் சொல்லுவோம். ஓமன், பஹ்ரைன், குவைத், அப்புறமா கத்தார், யுஏஇ, ஜோர்டான் எல்லாம் அடி வாங்கியிருக்கு. ஆனா ஒரு செய்தி,
இதுக்கு மேல ம். இது பழைய செய்தி, ஓகே. இன்னைக்கு சொல்லிடுறேன். ஓகே. இதுக்கு மேல மத்திய கிழக்குல அமெரிக்காவுக்கு வேலை இல்லை, தளங்கள் நிறைய அவுட்டு. எல்லாம் காலி ஆயிட்டு ம். இனி அதிகமாகத்தான் காலி, அல் உதியதெல்லாம் காலி. ம். இப்ப எங்க கொண்டு வைக்கிறதுன்னு ஒரு யோசனை ஓடுது. ஏற்கனவே இங்க இருந்து மூவ் பண்ணி ஆ. ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதா No. சொல்லியிருந்தாங்க. இஸ்ரேல்ல லவாட்டியம் பேச அடி வாங்கிட்டு, ம். அதனால இஸ்ரேல்ல ஒரு பாதுகாப்பு இல்ல. இல்ல. அவங்க இஸ்ரேல் அங்கதானே இருக்கு. ஆமா. இஸ்ரேல் எங்க மத்திய கிழக்குல தானே. இப்போ ஆமா. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதே சிஸ்டம் தானே ஜோர்டான்ல இருக்கு, இதேதான். இஸ்ரேல்ல இருக்கு. அப்ப இதேதான். அங்கெல்லாம் வாங்கினா இஸ்ரேல் என்ன தனி எப்படி நிறுத்துவான்? அதான். சரி, அப்ப அல்லது இஸ்ரேல்கிட்ட இவனுக்கு மேல வலிமையா இருக்கா? இல்ல. இல்ல இல்ல. அயன் டோம், அயன் பீம், டேவிட் செல்லிங் ஏரோ சிஸ்டம் எல்லாம் காலி. டோட்டல் ஆஃப் பேட்டியர் காலி, டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் தாடு காலி. ம். இப்ப எங்க கொண்டு போகணும்னு யோசிக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு, இன்டர்நேஷனல் செய்தி. சரி. எங்க கொண்டு போறது அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு கொண்டு போற டியூகோ கார்சியா கொண்டு போகலாம். அது ஏற்கனவே அடிச்சிட்டாங்களே இது அது வச்சு. அது 2000 வந்திருக்கு. ஐசிபிஎம் 4000. 4000. இஸ்ரேல் 2000, டியூகோ கார்சியா 4000. இஸ்ரேல் வந்து 1200. பாருங்க வச்சிருக்க 2000. 2000 எங்க இருந்து தெரியுங்களா? ஹவுத்திஸ் அடிச்சாங்கல்ல, ஆமா, அவங்களோட டிஸ்டன்ஸ் வந்து 2000 கிலோமீட்டர். இஸ்ரேல் ஏமன், ஈரான்ல இருந்து இஸ்ரேல் வந்து 1200 கிலோமீட்டர். அவ்வளவுதான். ஆமா. அப்புறம் ஈரான்ல இருந்து டியூகோ கார்சியா 4000 கிலோமீட்டர். ஈரான் டு டியூகோ கார்சியாக்கு இவங்க சரக்க கொண்டு போனா 4000. ம். அத ஐசிபிஎம் வச்சிருக்கான். அது கொரம்சாகர் 4 இருக்குல்ல, அதை வச்சு அடிச்சாங்க. ஒண்ணு இல்ல. அடுத்து என்ன சிக்கல்டா, அது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா யூகே உடைய கண்ட்ரோல்ல இருக்கு. நிரந்தரமா அங்க வைக்க முடியாது அமெரிக்கா. சரி, இப்ப அவனுக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன தெரியுமா? ம். யாருக்கும் தெரியாத ஒரு செய்தி. ஆ. எங்க கொண்டு வைக்கலாம்னு யோசிக்கிறானா, ம். இலங்கையில் கொண்டு வச்சிருக்கான். அது ஏற்கனவே இலங்கையில வந்து அவன் கொண்டு வைக்கிறதுக்கு திரிகோணமலையா அங்க வந்து ஏற்கனவே பிளான் பண்ணா, அதை வந்து சைனா பிடிச்சி வச்சிருக்காங்க. அவெல்லாம் இலங்கையில இலங்கையில வைக்கிறதுக்கு இவன் திட்டம் போட்டு இலங்கைக்கு ஒரு 6-8 சாப்பரை வேற கொடுத்துருக்கான். இருக்கு. ஆனா இலங்கையை வந்து கிட்டத்தட்ட முக்கியமான இடங்கள் பூரா வந்து சைனா கையில இருக்கு. அதாவது 99 வருஷம் கான்ட்ராக்ட்ல இருக்கு. அது எந்த வீடு என்ன முல்லைத்தீவு முல்லைத்தீவு இல்ல. இல்ல, துறைமுகம். துறைமுகம். முக்கியமான துறைமுகம். நான் அதை பத்தி நிறைய பேசியிருக்கேன், மறந்துட்டேன். சரி, அப்புறம் சொல்றேன். பேரு ம். இலங்கை ஃபுல்லாவே வந்து சீனாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதான். அதனால அமெரிக்கா வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. இந்தியா பக்கம் வரவும் முடியாது. சொல்ல முடியாது. இந்தியா பக்கம் வந்தாலும் வரலாம். ஆகவே அமெரிக்கா மிக தடுமாறுறாங்க. எங்க இருந்து அடிக்கிறது இவங்கள தடுமாறாங்க முடியாது. இப்ப நமக்கு கிடைச்ச அந்த சில ஒன்னு சொல்லிடுவோமா? சொல்லி முடிச்சிடலாம். நம்பர் 1 வந்து பென்டகன் ஐடென்டிஃபைட் த UAE along with Egypt, Saudi Arabia are becoming biggest client of Chinese J-35 export variant. ஓகே, இவங்க தான் இப்ப வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? அதாவது UAE, ஈஜிப்ட், சவுதி அரேபியா. இவங்க வந்து ஆக்சுவலா F-35 வந்து தரமாட்டேன் அப்படின்னு முன்னப்பட சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. எப்பவும் ராப்தா. ஆனா சைனீஸோட J-35, J-10 ஒன்னு இருக்கு, J-35, F-35 இருக்குல்ல, அதுக்கான இது SU-35. SU-300, 400 இல்ல SU-300, 400 வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அவன்ட்ட SU-35 இருக்கு. SU-34, 35. ஆமா, ரஷ்யா. ஆனா இது வந்து சைனாவுல வந்து CJ-35. J, வெறும் J, CJ. ஆமா, சைனீஸ் இல்ல, J-35. அதுதான் CJ-10, CJ-35. ஓகே, எல்லாம் ஒண்ணுதான். சைனீஸ் J. எப்படின்னா அது வந்து பிக்கெஸ்ட் பையர். இப்போ UAE, ஈஜிப்ட், சவுதி அரேபியா எல்லாம் அமெரிக்கா விட்டு இங்க வர்றாங்க. ஆனா சீப், ரேட் கம்மி. ஆமா. These steps comes out as UAE, Saudi Arabia and Egypt demanded top Israeli version of F-35, but US refused to sign F-35 deal with GCC. அதனால நாங்க வந்து J-35 அங்க ஆர்டர் கொடுக்குறோம்ன்றாங்க. வேற முடிஞ்சது. இப்போ குவைத் பத்தி சொன்னீங்கல்ல, ஈரான் launches preemptive strikes on US military base. அவர் ATACMS ground to ground missile system in Kuwait. It appears to be a direct hit. முடியா? ஆமா. ATACMS இருக்கு பாருங்க. ஆமா, அது லாங் ரேஞ்ச் மிசைல். லாங் ரேஞ்ச் டைரக்ட் ஹிட். அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து இந்த பக்கம் தைவான் பக்கம் பார்வை செலுத்துவார்ல நம்ம ட்ரம்ப். ஆமா. China has said that joining Taiwan with the mainland China is unstoppable. Chinese officials warned the United States not to support Taiwan or interfere in this matter. They clearly said that any outside interference will face serious punishment. According to science, China சொல்றாங்க. முடிஞ்சது. வெளியில இருந்து வெளிய இருந்தா யாரு? அமெரிக்கா தான். வேற இந்தியாவை போகுது. சீரியஸ் பனிஷ்மெண்ட். பயங்கரமா. அப்புறம் this is a strong message reminding everyone of Chinese stand on Taiwan. The statement has increased tensions across the Taiwan Strait. அந்த ஏரியா, ஸ்ட்ரைட்னா அந்த ஜலசந்தி.
அதுக்கப்புறம் வந்து ஈரான் ஹேஸ் ரிப்போர்ட்டட்லி லான்ச் a நியூ ballistic missile attack towards சென்ட்ரல் இஸ்ரேல். இதுதான் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணல. சொல்லுங்க, திருப்பி அதை வாசிங்க. இல்ல மத்திய இஸ்ரேல் அது அடிச்ச அடியில இருந்து எல்லாம் டீடைல்டா வந்திருக்கு. ஏன்னா இது அநேகமா கன்ஃபார்மா தான் இருக்கும். அது 2-3 இடத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எப்படின்னா அது லான்ச் நியூ பேலிஸ்டிக் மிசைல் அட்டாக் டுவர்ட்ஸ் சென்ட்ரல் இஸ்ரேல் வித் இம்பாக்ட்ஸ் ரிப்போர்ட்டட் நியர் டெல் அவிவ் ஏரியா. ஏர் ரைட் சைரன் சவுண்டட் அக்ராஸ் சென்ட்ரல் இஸ்ரேல் as authorities assessed the damage. Israel has indicated it will respond, raising fears of further escalation in the conflict. அது ஒரு பக்கம். அப்புறம் சர்வைவர்ஸ் ஆஃப் இரானியன் அட்டாக் தட் கில்டு 6 US military troops in Kuwait. அடிச்சாங்கல்ல குவைத்தில், அங்கே சே ஜெனரல்ஸ் இக்னோர்டு கிளியர் சைன்ஸ் அண்ட் வார்னிங்ஸ். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம இஸ்ரேல் அங்கே என்ன தெரியும்ல, அக்டோபர் 27 கம்பல்சரி அங்கே வந்து எலெக்ஷன். செப்டம்பர் 3 மாசம் தான் இருக்கு. ஆமா, இப்ப நம்ம ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3 மாசம், 2.5 மாசம், 3.5 மாசம். ஓகே, அதுல என்னன்னா இஸ்ரேலி கோர்ட் ஹேஸ் ஃபைனலைஸ்ட் த இஸ்ரேல்ஸ் நெக்ஸ்ட் ப்ரீசியஸ் எலெக்ஷன் will be held on October 27, 2026. Netanyahu may accelerate the war in Iran, Gaza and Lebanon to pressure Israeli court to postpone election. இனி வந்து நெதன்யாஹோட ஆட்டம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். எப்படின்னா இந்த எலெக்ஷன் நடக்க விடாம ஈரான் மேலையும் காசா மேலையும் அட்டாக் பண்ணுவான் அப்படிங்கிறத பெருசா இது சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் கோர்ட் பரவாயில்ல, நீங்க எலெக்ஷன் நடத்தணும்டா, அது கோர்ட் நடத்தி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் திடீர்னு யூஎஸ் நம்ம ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, திடீர்னு சைனா மேலே பாஞ்சு குதிரை இருக்கிறார். என்ன தெரியுமில்ல, நீங்கள் வந்து ரஷ்யாவில் இதெல்லாம் வாங்குறீங்க, இல்லை ஈரானில் நிறைய வாங்குறீங்க, உங்களுக்கு வந்து 100% நாங்கள் வந்து டேக்ஸ் போடுறோம். யாரு ட்ரம்ப் இப்போ சைனாவை சொல்றாங்க. எப்படின்னா ஆனாலும் என்ன சொல்லிருக்காருன்னா, தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹேஸ் த்ரெட்டன்ட் டு இம்போஸ் a 100% tariff on China if it continues to buy Iranian oil. In response, China said, we buy from whichever country we choose. No one decide this for us. யார் எங்களுக்கு சொல்ல வேண்டாம், எங்களுக்கு எந்த நாட்டில் வாங்க என்ன அப்படி சொல்றாங்க, எனக்கு தெரியும். This exchange has further escalated the economic and political tension between the US and China. The situation is becoming more confrontational. ரொம்ப ஒரு போர் வந்திருக்கு, கான்ஃபரன்டேஷனல் இன் பிட்வீன் சைனா. அது சும்மா வார்த்தை தான். அதுக்கப்புறம் அந்த வழக்கம் இன்னொரு இஸ்ரேல் will hold national election on October 27, the last date allowed by law. Its parliament says with the vote widely seen as a referendum on Prime Minister Benjamin Netanyahu's leadership since the Gaza war erupted. இப்பதான் காசா வார் ஆரம்பிச்சதுலேருந்து இப்பதான் வந்து இந்த டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இனிமே வந்து வழக்கம் போல் அவர் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. பிரேக்கிங் வந்து வழக்கம் போல் ஈரான் டார்கெட்ஸ் US பேசஸ் எல்லாத்தையும் வித் பிக்சர் இதோட வந்திருக்கா. அதுக்கப்புறம் என்னன்னா, ஈரான் பிளான்டு ட்ரம்ப் அசோசியேஷன் துருக்கி இஸ்ரேலி இன்டெல் வான்ஸ். ஏன்னா இஸ்ரேல் தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னா, என்னை வந்து நீ அடிச்சேன்னா 1000 மிசைல் வந்து ஈரானை தொலைச்சிரும் அப்படின்றாங்க. அப்போ ஈரான் தலைவரை நீ கொன்னேடா, அப்போ உன் உசுறுனா உசுறு, ஈரான் மற்ற தலைவர் உசுறுனா. ஒரு 2 விஷயத்தை சொல்லி முடிச்சிருவோமா? முடிச்சிருவோம். நீங்க முடிச்சிட்டீங்களா? இந்த இவர் கிங் ஜாம் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, அது முக்கியமான விஷயம். நார்த் கொரியா ஜஸ்ட் ஃபயர்டு பேக் அட் நேட்டோ அண்ட் தி மெசேஜ் இஸ் சேவேஜ். யூ வாண்ட் denuclearization? ஸ்டார்ட் வித் யுவர் செல்ஸ். பியாங்யாங் ரெஸ்பான்ஸ் டு திஸ் வீக் நேட்டோ சொன்னாங்க, இந்த மாதிரி நியூக்ளியர் இது இருக்கக்கூடாது அப்படின்னா முதல்ல ஓன்ட்டே அந்த ஆர்மி அங்கதானே இருக்கு. அவன் நாட்டில் எந்த நாட்டில் இல்லை. அப்புறம் வெஸ்ட் புஷ் டு டிசார்ம் என்கே ஹேஸ் North Korea has completely failed. If anyone should disarm first, it's a NATO's own nuclear sharing members. அவர் சொல்லுது அந்த மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் கடைசியாக வந்து அதான் இது மொத்தத்துக்கு இந்த செய்தி எல்லாம் டோட்டல் டீட்டெயிலோட வந்துருச்சு, அவ்வளோதான். அவர் சொன்னது நீங்கள் சொன்னீங்கல்ல, அல்தாஃப்ரா ஏர்பேஸ் என்ன அடிச்சாங்கன்னா, டுடே ஈரான் inflicted heavy damage on US military. It targeted multiple sites including Al-Dhafra Air Base in UAE, destroyed. A satellite communication antenna in Qatar, destroyed. Patriot missile system in Kuwait, destroyed. US Command and Control Center in Jordan, destroyed.
US fighter jet maintenance and repair center in Qatar completely destroyed. அது அல் உதீது. US fuel depot and facilities in Jordan destroyed, and it completely closed state of Hormuz. மூடிட்டு எல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் அடிச்சு முடிச்சாச்சு, கதை முடியாச்சு. ஸ்டேட் ஆஃப் முடியாச்சு. வராது. இப்போ வாங்கடா, ஓமனுக்கு போனா அடி, எங்க போனாலும் அடி. ஜோர்டானு அது மொத்தத்துக்கு இந்த ரீஜன்ல இருந்து எந்த இதுவும் ஆக்டிவா வந்துடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் நீ வந்து இப்ப டேட்டாஸ். ஒண்ணு ஒரு உறுதியான தகவல். ஓகே, கடந்த 2022 இருந்து ஓகே, ஒரு நாள் விடாம நான் அந்த செய்தியை விட்டு பேசிட்டு இருக்கேன். ஆமா, எனக்கு ஆரம்பிச்சது காசா, ஆமா, காசால ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு நாள் கூட நான் பேசாம இருந்தது. ஓகே, 23, 24, 25, 26 முடிஞ்சு 3 வருஷம் தாண்டிட்டு. ஓகே. இப்ப நேத்தைக்கு உச்சபட்ச தலைவர் முஜித்தபா காமேனி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டார், நாங்க வந்து சபதம் ஏற்றிருக்கோம், எங்கள் தந்தையும் உச்சபட்ச தலைவரையும் கொலை செய்வதற்கும் கொலை செய்த தியாகிகளை கொலை செய்த அவர்களை இரத்த பலி கொடுப்போம், சத்தியம். ஸ்டேட்மெண்ட் 11ஆம் தேதி கொடுத்தாரு. 2வது, அடக்கம் செய்தவுடன் அவருடைய பேரன் பொய்யர்களும் கோழைகளும் மட்டுமே அமெரிக்கர்களிடம் பேசுவார்கள், சரி, நல்லவர்கள் யாரும் அமெரிக்கர்களிடம் பேச மாட்டார்கள், சரி, எங்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் நீண்டகால பகை, அது கணக்கு நிறைய இருக்கிறது, அமெரிக்கர்களிடம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்று இறந்து போனவுடைய சமாதிக்கு முன்பு அவருடைய மையத்தை உடலை அடக்கம் செய்த பின்பு முஜித்தபா கொமேனியுடைய, அதாவது அயதுல்லா கொமேனியுடைய மகள் வழி பேரன் அவர் பிரார்த்தனை செய்திருக்கிற செய்தி சபதம் பிரார்த்தனை, ஒரு இன்டர்நேஷனல் ஒரு ப்ரொக்ளமேஷன், ஒரு பிரகடனம். இப்பொழுது அமெரிக்க அதிபர் அதுக்கு பயந்துதான், ஏன் உயிர் போயிட்டா நான் சொல்லிட்டு போவேன், அவ்வளவு பேர் அடிப்பான். ஆமா, அதுக்கு அமெரிக்கா என்ன சொன்னா தெரியுமில, அந்த செய்தி வந்துச்சு உங்களுக்கு. நீ வந்து செத்து போயிட்டா என்ன, நீ கல்லறையில இருந்தா நீ கமாண்ட் கொடுப்ப, நீ செத்து போயிட்டா கமாண்ட் கிடையாது முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனிவே, ரொம்ப செய்திகள். இது முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த ரீஜன்ல இருக்கிற ஏர்பேஸ், அமெரிக்காவோட ஏர்பேஸ், அது டேங்க் ஃபில் பண்றது, ரேடாரு, எல்லா டேட்டா சென்டர் எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் பொறுத்து பார்க்க அடுத்த செய்தியில சந்திப்போம். நன்றி சார். நன்றி.